அப்படி போல உடச்சி இல்லை இப்போ முதல் நேரமாக ஆரம்பிக்கவே இருக்காங்க. சுற்றி கட்டுவோம் அந்த நேரம் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்லுங்க. நான் மட்டும் தான் சேலை கட்டிட்டு வந்துட்டேன். நானும் சுடிதார் போட்டு இல்லை அந்த ஒரு கம்யூனிட்டி சார் ஃபங்க்ஷனுக்காக ஒரு வேஸ்ட் பனி விழுந்து தண்ணியை ஊற்றணும் இதில் ஊற்றணுக்கா அதுக்கு தாங்க வைங்க பழம் பழத்தைங்க மண்டபம் இருக்குது நிற்க மாட்டேங்க. பழத்தைங்க மணி பழம் வேற என்ன வைக்கணும் அவன் தானே அவ்வளோதான். இதுதான் பொங்கல், இதான் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க. ஓகே. அரிசி போடையில இது மட்டும் நீங்க போய் 2 வெட்டு நீங்க போய் நீங்க எடுத்து செய்யுங்க. நான் உங்களை எடுக்க போடுங்க. அடுத்த வருஷம் தலைப்பொங்கல் தலைப்பொங்கல் கூப்பிட்றேன், எல்லாரும் வந்துடுறோம். இன்னொன்று 3 போடணும். 3 போட்டு வா. சார் நீங்கள் எதுவுமே பண்ணல. தேங்காய் தண்ணி அரிசி அப்படியே அரைச்சி ஊற்றி வரணும். வீடியோ எடுங்க. வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். 3 போடுங்க. போட்டுருங்க. அது கையில் தெரிச்சிடாம தண்ணி அடுத்த சூப்பராக வீடியோ கையில் ஓகே. ஆமாட்டா தண்ணி கோதும் வெங்காயத்துல கோதும் தண்ணி போடணும். இது வெந்ததுக்கு அப்புறம் ஆமா ஆமா வெந்ததுக்கு அப்புறம் தான் போடணும். ஃபர்ஸ்ட் வேகாது. கரெக்ட். நல்லா வேகணும். நாளைக்கு வச்சுக்கோங்க. இஞ்சி இது போடுவோம். சரி நெய் போடுவோம். இந்த தண்ணி தான வைக்கணும். ஆமா. அது லைட்டா லாஸ்ட் வெச்சுக்கணும். இப்போ வர்க்கணும் கொஞ்சம் நேரம் விட்டு வேகணும். அது ஒண்ணும் செய்யணும். இப்போ போடக்கூடாது. இப்போ சொல்லக்கூடாது. பொங்க வச்சோம். சொன்னீங்களா? அம்மா கேள்வி இருக்கீங்கல்ல. சார் பாட்டே போட்டுட்டாங்க. சார் பாட்டு போட்டுட்டாங்க. பொங்கலா பொங்க. இது அன்பு சார்பாக எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த இனிய நாளில் எல்லாரும் அவங்களுக்கு பழையன கழிந்து. வணக்கம். அன்பு பிள்ளைஸ் நான் கொஞ்சம் வேலைன்னு பேசுகிறேன். கை பிறந்த வழி பிறக்கணும் பெரியவங்க சும்மாவாக சொன்னாங்க. உண்மைதாங்க. இந்த கடந்த 2 மாதமாகவே தொழிலும் சரி நம்மளோட உடல்நிலையும் சரி எதுவும் ஒத்து வச்சிருக்காது. இந்த தை மாதம் எப்படா பிறக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துருப்போம். தை பிறந்தா அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம வெற்றிகரமாக அமையும். நம்ம புது முயற்சிகள் எது எடுத்தாலும் சரி இந்த தை மாதம் எடுத்து ஆரம்பிக்கும் போது நமக்கு வெற்றி கூடும் நாளாக தான் எல்லாமே அமையுது. நமக்கு நம்மளோட உழவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க விவசாயம் பண்ணி
அது அறுவடை அரைஞ்சி வீட்டுக்கு வரும்போது தான் அந்த நாளை வந்து அறுவடை பெருநாள் தை திருநாளை வச்சு பொங்கல் வழிபட்டு இறைவனை வழிபடுறாங்க. இந்த தை திருநாளை தான் எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடணும். இந்த நாள் இனிய நாளாக அமைய, உங்கள் கனவு நனவாக, வீடும் வாழ்க்கை வளமாக அமைய இந்த பொங்கல் உங்களுக்கு வழிகாட்டட்டும். நன்றி. அன்புடன் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உணவளிக்கும் உழவருக்கு உழவர் திருநாள் வாழ்த்துக்கள்.